வணக்கம். இது வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபி. இந்த வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபியோட பெனிஃபிட்ஸு, அப்புறம் இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு ஓரலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபி வந்து டைரக்ட்டா மெட்டாவோட நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறோம். ஸோ நம்ம பேனல்ல எம்பெடட் சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்குதுங்க. ஸோ எந்த ஒரு கிளையண்ட்டும் உள்ள வரும்போது ஈஸியா சைன் அப் பண்ற ஃபீச்சர வந்து நம்ம டைரக்ட்டா மெட்டாவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில என்னென்ன மாரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அதாவது இன்பாக்ஸ் ஃபீச்சர்ஸ். நம்மளுடைய கிளையண்ட் வந்து நமக்கு அனுப்புற டீட்டெயில் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் மூலமா தான் பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம அனுப்புற கேம்பெயின் அதாவது நம்ம அனுப்ப போற மெசேஜ் எல்லாமே வந்து மெட்டாவுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ கேம்பெயின் ஃபீச்சர்ஸு, கான்டாக்ட் இம்போர்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் மூலமா தான் நம்ம வந்து மெட்டாவுக்கு வந்து கிரியேட் பண்ணி அனுப்புவோம். ஸோ இதில என்னன்னா, நம்மகிட்ட இன்பில்ட் அதாவது இதிலேயே வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் வந்து பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை நார்மல் பாட்டும் ப்ளஸ் ஃப்ளோ பாட்டும் நம்மள டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஆ, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டீம் மெம்பர். ஸோ டீம் வந்து ஸோ யார் யார் வந்து நம்மளுடைய கிளைண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்திருக்க கிளைண்ட்டை வந்து உள்ளே இருக்க ஸ்டாஃபுகளுக்கு இடையில வந்து பிரிச்சுக்கிறதுக்கான மெத்தட் தான் டீம் மெம்பர். ஓகே. இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபியில முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அனுப்ப போறதுக்கு முன்னால டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்லப் போறோம். இந்த லெஃப்ட்ல டெம்ப்ளேட்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நெறைய டெம்ப்ளேட் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ டெம்ப்ளேட் மூலமா நம்ம பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் நேம். இந்த டெம்ப்ளேட் நேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட் ஒண்ணு இருக்குது. ஸோ மெட்டால ஒரு ஃபார்மேட் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் அஃபிஷியல் அப்படிங்கிறது. இதில வந்து நான் கேப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அதேமாரி ஒரு வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, நீங்க அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால்ல தான் இருக்கணும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த டெம்ப்ளேட் தான் டைரக்ட்டா மெட்டாக்கு போய் அப்ரூவல் ஆகும். நம்மளுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாரி கேப்ஸோ வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் லாங்குவேஜ் கோடுங்கிறது வந்து EN. ஸோ இது டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. மார்க்கெட்டிங் அண்ட் யுட்டிலிட்டி இருக்குது. நம்ம இப்போ மார்க்கெட்டிங்கை பத்தி நான் சொல்றேன். மார்க்கெட்டிங் தான் நம்ம அனுப்புற எல்லா ப்ரமோஷனுமே. ஸோ இதில மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா ஹெடர் டைப்பு. ஹெடர் டைப்ல வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட், லொகேஷன். ஸோ எல்லாமே ஃபீச்சர்ஸ் வரும். இதில வந்துட்டு நம்ம அனுப்புறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் அண்ட் வீடியோ. இதில இப்ப இமேஜ் அனுப்புறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இமேஜ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு, இங்க இமேஜ் வந்து நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்ல இருக்க இமேஜ ஆட் பண்ணுவோம். ஸோ கன்டென்ட் வந்து எப்பயும் போல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபுட்டருங்கிற இடத்துல என்னன்னா, ஜஸ்ட் நம்ப நேம வந்து ஷோ பண்ண முடியும் இந்த இடத்துல. நம்மளுடைய பிராண்ட் நேம். நீங்க என்ன சொல்றீங்களோ, இங்க வந்து லைட் கலர்ல வரும். அப்புறம் பட்டன் ஃபீச்சர்ஸ். இந்த பட்டன் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கீழ குடுக்குறதுனா குடுத்துக்கலாம். குடுக்காட்டி நோ இஷ்யூ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஆப்ஷனல் தான். இதில வந்து ஃபோன் பட்டன் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோன் பட்டனா வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட் பட்டன். ஸோ அப்புறம் குயிக் ரிப்ளை பட்டன். ஸோ இந்த மாரி இந்த பட்டன்ஸ் எல்லாம் இதில நம்ம வச்சுக்க முடியும். இது எப்படி வச்சிருக்கேன்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்ட ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ஏபி இத வந்துட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன். அந்த கிளிக் பண்ணோனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டிங், இமேஜஸ். ஸோ என்ன இமேஜ்ங்கிறது, ஸோ கன்டென்ட் நான் இதில வந்து கன்டென்ட்ட ஃபில் பண்ணியிருக்கேன். கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ கான்டாக்ட் அஸ் அண்ட் இன்ட்ரஸ்டட் அல்லது ஸ்டாப் ப்ரமோஷனல் ஃபீச்சர்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பட்டன்ல நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? நம்ம இந்த மாரி குடுக்குறதுனால என்னன்னா, கஸ்டமர் வந்து விருப்பப்படல அப்படின்னா, ஸ்டாப் ப்ரமோஷனல் குடுத்தா, நம்ம பேனல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த கிளையன்ட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம பேனல் வழியா போகாது. இந்த டெம்ப்ளேட்ட நீங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு பெண்டிங்ன்னு வந்து காமிக்கும். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ண சிங்க் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அங்க தான் மெட்டாவோட போய் கனெக்ட் ஆகி, ஸோ அதோட என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத இங்க வந்து அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் இங்க ஷோ ஆகும். இத ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 மினிட்ல வந்து மேக்ஸிமம் டெம்ப்ளேட் வந்து அப்ரூவல் ஆயிரும். நம்ம கேம்பெயினுக்கு ரெடி ஆயிக்கலாம்.
ஸோ கேம்பெயினுக்கு போறதுக்கு முன்னால நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட். ஸோ இந்த கான்டாக்ட்ல குரூப்புங்கிறத ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்றோம். இந்த குரூப்ல வந்து நமக்கு ஜஸ்ட் நியூ குரூப். இங்க வந்துட்டு டைட்டில் நேம். அந்த நேம் குரூப்போட நேம் குடுத்துக்கிறோம். இதுல என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா குடுத்துக்கலாம். இல்லன்னா வேண்டியதில்ல. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டெஸ்ட் டெமோன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உள்ள வரும். இதுல வந்து நம்ம கான்டாக்ட்ட நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ எதுல வழியா இம்போர்ட் பண்றோம்னா, எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்ல பிளாங்க் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். ஸோ அந்த பிளாங்க் டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் கண்ட்ரி இமெயில் எல்லாமே இருக்கும். இந்த ஃபோன் நம்பர்ன்ற காலத்தில நீங்க 91ஓட போட்டுக்கணும். இந்த குரூப்புங்கிற காலத்தில என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் எந்த குரூப்ல இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா, டெஸ்ட் டெமோ. ஸோ இந்த இடத்துல குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஈக்குவல் கான்டாக்ட்க்கு ஈக்குவல் குரூப் அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் மூலமா நீங்க இதில இம்போர்ட் குடுக்கணும். இம்போர்ட் குடுத்துட்டு ப்ராசஸ் டூ இம்போர்ட்ன்னு ஃபைனலா குடுத்தீங்க அப்படின்னா, இந்த கான்டாக்ட் வந்து உள்ள வந்து ஆட் ஆயிரும். இந்த ஆட் ஆன கான்டாக்ட்ட நீங்க கேம்பெயினுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேம்பெயின் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே கிரியேட் கேம்பெயின். ஸோ ஆல்ரெடி நான் ரன் பண்ண கேம்பெயின்லாம் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னாவே கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு குடுக்கும்போது, ஸோ எந்த டெம்ப்ளேட்ட நம்ம அனுப்ப போறோம். ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில வந்து இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தா, நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த இமேஜ செலக்ட் பண்ணணும். திருப்பியும் ஒரு டைமு. அப்புறம் கேம்பெயின் டைட்டிலு, அப்புறம் எந்த குரூப்புக்கு நம்ம சென்ட் பண்ண போறோம். அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் கேம்பெயின். இங்க நவ்வுங்கிறத வந்து கேம்பெயின் இப்பவே ஸ்டார்ட் ஆகுறது. வேண்டாம் எனக்கு வந்து அ நாளைக்கு இல்ல ஃபியூச்சர் டேட் அண்ட் டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும், நம்ம இதில குடுத்துட்டு ஷெட்யூல் கேம்பெயின் குடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டேட் அண்ட் டைம்ல இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயின் ரன் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போதே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேம்பெயின்ல போம்போது, இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அதாவது ப்ராசஸ் ஆயி ஒவ்வொரு மெசேஜா டெலிவரி ஆகும். ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம், இந்த இடத்துல எவ்வளோ மெசேஜ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு டெலிவரி ஆயிருக்குது, எத்தனை பேர் ரீட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபெயில்டு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம கேம்பெயினோட ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா வரும். ஸோ இதில ரிப்போர்ட்ட வந்து எக்ஸலாவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஒரு நம்ம கேம்பெயின் ப்ரமோஷன். இது வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு அனுப்புற மெசேஜிங் ஃபீச்சர்ஸு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட் வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் ஃப்ளோ பாட்ன்னு இருக்கு. லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளையண்ட் உள்ள வரும்போதே, ஸோ வெல்கம் மெசேஜ் மாரி குடுக்குறான். அது மாரி குடுக்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாட்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸு. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் தகுந்த மாரி நம்ம என்னென்ன குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். வெல்கம் இது குடுக்கலாம். ஸோ அப்புறம் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ப்ரமோஷனல் இதெல்லாம் வந்து நம்ப இந்த லிஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணி சாரி இந்த லிஸ்ட் பாட்ட யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இடத்துல நம்ப ஆல்ரெடி நான் ஹாய்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெமோ ட்ரிக்கர் வந்து ஹாய். இப்ப ஹாய்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம பட்டன்ல மோர் இன்ஃபோ அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் இந்த பாட் ஃப்ளோங்கிறது வந்து ட்ரிக்கர் ஆகும். ட்ரிக்கர் ஆகும்போது, அதுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள குடுக்குறோமோ, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஃபங்ஷன் ஆகும். இது இப்ப ஜஸ்ட் ஓரலா சொல்லியிருக்கேன். இது இந்த பாட்ட பத்தி தனி வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இதுல சொன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். தனி வீடியோல பாட்டோட பார்ட் மட்டும் ஒரு வீடியோவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதில இப்ப நீங்க வந்து அ பார்க்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டீம் மெம்பர். ஸோ டீம் மெம்பர்ங்கிறது என்னன்னா, நம்ப ஆஃபீஸ்க்குள்ள இருக்க டீம் மெம்பர் வந்து ஸோ வர்ற லீட்ஸ வந்து பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் டீம் மெம்பர். ஸோ இங்க ஆட் யூசர் மூலமா நம்ம கிரியேட் பண்ற அ ஒவ்வொரு யூசரும் வந்து வாட்ஸ்அப் சேட்ல வர லீட்ஸ ஸோ இங்க அசைன் டூ டீம் மெம்பர்ன்னு இருக்குல்ல. ஸோ இப்ப என்னுடைய நேம் காமிக்குது. இந்த இடத்துல நீங்க அசைன் பண்ணிக்க முடியும். இவங்க அசைன் பண்றதுனால என்னன்னா, அந்த லீட அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க குளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு மோர் தென் நெறையா லீட்ஸ் வரும்போது, ஸோ அங்க உள்ள ஸ்டாஃப் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.